நண்பர்களே 90 நாள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 23. வழக்கம் போல் எழுந்துச்சி அனைத்து ப்ரைவசிகளையும் அடித்து முடிச்சுட்டு எப்பயும் போல் ஜிம்முக்கு போகிற மாதிரி இன்றைக்கி கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெசிபி இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. இதுலேயே இது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராம் போல ஃபாலோ பண்ணிங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஒரு பிளாக் காஃபியை போட்டு இன்றைக்கி ஜிம்முக்கு கிளம்பிடலாம்னு சொல்லி ஜிம்முக்கு போயாச்சுங்க. போயிட்டு சின்னதாக வார்ம் அப்பு, இன்றைக்கி ஷோல்டர் இருக்கிறதுனால ஷோல்டரில் ஒரு 4-5 வேரியேஷனை போட்டு மேலே வந்து கார்டியோ கிளம்பியாச்சு. கார்டியோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம அண்ணன் கடைக்கு வந்து கிளம்பி போயிட்டோம் இளநீ குடிக்க. போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு ஒரு இளநீ சிப்பஸ்ட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டை தோசை, காய்கறி, பாயில்டு ஒயிட் எக் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம 11 மணி வாக்கில் சிக்கன் வாங்கலாம்னு சொல்லி சிக்கன் போய்ட்டு இன்றைக்கி நாமளே களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி சிக்கனை செய்ய ஆரம்பித்தேன். சிக்கனை கழுவி அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சாச்சு. பெப்பரு, கரம் மசாலா, சிக்கன் கிரேவி, சில்லி பவுடர் தூக்கி போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கர்டு, ஆஃப் லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்சிங் ஆகிட்ட அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் மேரினேஷனில் வச்சாச்சு. 30 மினிட்ஸ் மேரினேஷனுக்கு அப்புறம் எடுத்து அப்படியே கடாயில் மாற்றி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நம்ம வெட்டி வச்சு அந்த கேப்சிகமாக லைட்டாக போட்டோம். உங்கள்கிட்ட கேப்சிகம் எல்லாம் பரவாயில்ல, பீன்ஸ் போட்டுக்கோங்க. அது அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு கிளம்பியாச்சு. இப்போ குளிச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்துடுச்சு. அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த ஃபுல்லாக செஞ்சு முடிச்சோடனே மேலே லைட்டாக வந்து பெப்பரை போட்டு கொரியாண்டர் பவுடர் போட்டு முடிச்சு மதியானம் மீலுக்கு வந்து 150 கிராம் சிக்கனு. சரி, நைட்டு மீல் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே செஞ்சு சோம்பேறி சிக்கனு 2 முட்டை தோசை போட்டு சாப்பிட்டாச்சு. வள்ளிமையாக இருங்க நண்பர்களே.